சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். விஜய மறுபடியும் கஸ்டடியில் எடுத்து வச்சு என்ன செய்ய போறோம்? அடிக்கலாம், தலைகீழ கட்டி தொங்க விடலாம், லாடம் கட்டலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக பழிய ஏத்துக்கிட்டு உள்ள வந்தவன். அவனை அவ்வளவு சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை நோக்கி கை காட்ட வைக்க முடியுமா என்ன? கோர்ட்ல அவங்க ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா மேடம்? இல்ல எனக்கே அது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. உங்களுக்கு விஜய் குற்றவாளி இல்லன்னு முன்னாடியே தெரியுமா மேடம்? முதல் நாளே தெரியும். அப்புறம் ஏன் மேடம் அவரை விசாரிச்சுட்டு இருந்தீங்க? நமக்கு டைம் வேஸ்ட் தானே. நாம விஜய விசாரிச்சுட்டு இருந்தோம், அதுக்காக அவனை மட்டுமே விசாரிச்சுக்கிட்டு நாம ஒண்ணும் சும்மா இல்லையே. அந்த சுடரோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தோம். விஜய் இல்லங்கிறப்ப அடுத்த குற்றவாளி கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த விஜய முன்னாடி வச்சு போனதான் நான் முடிவு பண்ணேன். வேற க்ளூ கிடைக்கிற வரைக்கும், வேற ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச ஆதாரத்தை கையில வச்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஒருவேளை விஜய் நம்ம டார்ச்சர் பண்ணலன்னு சொல்லாம ஜாமீன் கேட்டிருந்தா கூட நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம விட்டுருப்பீங்களா மேடம்? எஸ். ஏன் மேடம்? உண்மையான குற்றவாளி விஜய் மாட்டிக்கிட்டான், அதனால கவலை இல்லங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்திருப்பான். இப்ப விஜய் வெளியே வந்துட்டதால அந்த உண்மையான குற்றவாளி கிட்ட ஒரு சின்ன பதட்டம் உண்டாகும். இனி போலீஸ் நம்மளை நோக்கி வருவாங்கன்னு ஒரு பயம் உண்டாகும். கரெக்ட் மேடம். அவன் ஏதாவது தடையை தழிக்க முயற்சி பண்ணுவான், வெளியே வருவான். அதை வச்சு நாம அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேடம். அப்போ இப்ப என்ன செய்யறது மேடம்? நான் இந்த ஸ்டேஷனுக்கு பொறுப்புக்கு வந்தப்பவே நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. அதனால அந்த புள்ளியில இருந்து இந்த கேஸ அப்ரோச் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனா இப்போ சிச்சுவேஷன் மாறிடுச்சு. அதனால இந்த கேஸ முதல்ல இருந்து கவனமா படிங்க. யார் யார் மேல எல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க பேர் எல்லாமே எழுதுங்க. நானும் எழுதுறேன். எல்லார் கையிலயும் இருக்கிற பட்டியலையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட் உண்டாக்குவோம். அவங்க எல்லாரையும் வர வச்சு விசாரிப்போம். ஒரு சின்ன லீட கூட நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சும்மா பேரை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. சாட்சி, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு குற்றவாளியை நம்ம நெருங்கணும். குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் என் கூட இருந்தீங்கன்னா அதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேடம், உங்க வே ஆஃப் அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு மேடம். உங்ககிட்ட நிறைய கத்துக்க முடியும். நாங்க உங்க கூட இருப்போம் மேடம். மேடம், நாளைக்கு இந்த கேஸ் ஜெயிச்சா நம்ம எல்லாருக்கும் தானே மேடம் பெருமை. கண்டிப்பா கூட இருப்போம் மேடம். எல்லாரும் குற்றவாளியை பிடிச்சிட்டு ஆதாரத்தை தேடுவாங்க. நீங்க ஆதாரத்தை சேர்த்து வச்சுட்டு குற்றவாளியை பிடிக்க நினைக்கிறீங்க. உங்க வழி புதுசா இருக்கு மேடம். நாங்க கூட இருக்கோம் மேடம். நாங்க கூட இருக்கோம் மேடம். தேங்க்யூ. மல்லி, எனக்கு நீதான் குற்றவாளின்னு தெரியும். நீ தப்பிக்கவே முடியாதபடி உன்னை சுத்தி ஒரு வேலி அமைச்சிட்டு அப்ப உன்கிட்ட வரண்டி. உனக்கு என்கிட்ட சரணடையறத தவிர வேற வழியே இருக்காது. என் தம்பிய சாக விட்டியேடி பாவி. உனக்கு சாவி எவ்வளவு பெரிய வலிங்கிறத காட்டு வேண்டி. அண்ணி, அந்த கத்தி எடுங்களேன். என்ன மல்லி, என்ன யோசிக்கிற? அண்ணி, சுடர் இறந்து போன இடத்துல நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்த கத்தி கிடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி இருந்த கத்திய எஸ்டி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிதான் எங்க வீட்ல வச்சிருந்திருக்காங்க. அத பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் கொஞ்ச நாள் முன்னாடி போனேன். அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த வீடியோ பார்க்க முடியுமான்னு கேட்டேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து கேட்டாதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதான் அந்த விஷயத்தை பத்தி விஜய் கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். மல்லி, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு. அந்த சுடர் விஷயத்த கொஞ்ச நாள் ஓரம் தள்ளி வை. அத பத்தி நிறைய பேசியாச்சு.
அந்த விஷயம் உங்களுக்கு போதுமான கஷ்டத்தையும் கொடுத்துருச்சு. இன்னும் அத பத்தியே ஏன் பேசிட்டு இருக்கணும்? உண்மை என்னன்னு தெரியாம எப்படி அண்ணி நிம்மதியா இருக்க முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள சகஜமா வந்து போற ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்றப்போ எப்படி அதை மறக்க முடியும்? இங்க பாரு மல்லி, விஜய் தம்பி இப்பதான் லாக்அப்ல இருந்து வெளியே வந்திருக்கு. மறுபடியும் அவருக்கு இன்னொரு டென்ஷனை கொடுக்க வேண்டாம். நான் சொல்ற விஷயத்த கேளு. நாளைக்கு மறுநாள் உங்களோட வெட்டிங் டே. வெட்டிங் டே அன்னைக்கு விஜய் தம்பி உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கடவுளே விஜய் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அதனால நீ என்ன பண்றன்னா, இந்த கவலையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வெட்டிங் ஆனிவர்சரிய கொண்டாடுற வழிய பாரு. அப்போ இந்த கத்தி விஷயம் அத ஒரு 2 நாள் கழிச்சு பாத்துக்கலாம் மல்லி. 2 நாள்ல ஒண்ணு குடிமூழ்கி போயிராது. ஒரு 2 நாள் ஏற்காடு போயிட்டு வாங்க. மனோகரனை உங்களுக்காக அங்க ரூம் போட்டு வச்சிருக்காரு. 2 பேரும் 2 நாள் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. அப்படியா? ஏற்காடுல ரூம் போட்டிருக்கீங்களா? ம். என்ன மல்லி, ஏதோ ஏற்காடுன்னு சொல்லிட்டு இருந்த? 2 நாள்ல நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி வருது இல்லைங்க, அதுக்காக அண்ணியும் மனோகரனும் சேர்ந்து நமக்கு ஏற்காடுல ரூம் புக் பண்ணிருக்காங்களாம். அப்படிங்களா? ம். நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிதான் முடிவு பண்ணோம் தம்பி. எப்படியாவது கல்யாண நாளுக்கு முன்னாடி நீங்க வெளியே வரணும்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாமியும் உங்களை வெளியே கொண்டு வந்துருச்சு. ஏங்க, உங்களுக்கு நேரம் இருக்குமா? நம்ம போயிட்டு வரலாமா? என்ன மல்லி நீ இப்படி கேட்ட? ஆசை பொண்டாட்டியோட 2 நாள் டூர்னா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது? நம்ம நேரம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கமான். நாகு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நீங்களே பாத்துப்பீங்க தானே? அது எல்லாத்தையும் தாராளமா நான் பாத்துக்கிறேன். அப்பாடா. அப்புறம் என்ன, நம்ம ஜாலியா போயிட்டு வந்துடலாம். பாரு மல்லி, தம்பி ஜாலி ஆயிட்டாரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் ரெடி ஆகு. நாகு, நெக்ஸ்ட் வீக்ல பேஸ்மெண்ட் கான்கிரீட் எல்லாம் போட வேண்டியது இருக்கும். தம்பி, சிமெண்ட் மட்டும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 2 நாள் கழிச்சு எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வந்துடுறேன். அண்ணி, வெண்பா வந்துட்டோம். வெண்பாக்கு 2 நாள் லீவ் தான். வெண்பாவையும் கூட்டிட்டு போறோம். இங்க பாரு மல்லி, வெண்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. அண்ணி, வெண்பா இல்லாம எப்படி அண்ணி போக முடியும்? அதுவும் இல்லாம வெண்பா ஏற்காடு போனதே இல்ல. இங்க பாரு மல்லி, வெண்பா ஒரு தம்பி பாப்பா வேணும்னு கேட்டிருக்கா. அதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு தான் இந்த ஏற்பாடே பண்றோம். நீ என்னடானா வெண்பாவை கூட்டிட்டு போறேங்கிற. என்ன மல்லி நீ? இல்ல அண்ணி, இது வரைக்கும் வெண்பா இல்லாம நாங்க எங்கேயுமே போனதில்ல, இனியும் போக மாட்டோம். நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நானும் போய் பேக் பண்றேன். வெண்பா வந்ததும் சேர்ந்தே கிளம்புறோம். மல்லி சொன்னா கேளு. சும்மா இருங்க அண்ணி. நாம ஒண்ணு முடிவு பண்ணா இவங்க ஒண்ணு முடிவு பண்றாங்க. ச்சே, இப்ப என்ன பண்றது? ஓகே சார், அத நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அதுல ஒரு சின்ன டெவலப்மெண்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே சார், ஷியோர். தேங்க் யூ. சுந்தர், இதோ வரேன் மேடம். நான் சொன்ன ஒர்க் என்னாச்சு? மேடம், கொலை நடந்த அந்த சமயத்துல அங்க இருக்கிற டவர்ல என்ன நம்பர்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்க்க சொன்னீங்க. அந்த டீடைல்ஸ சைபர் கிரைம்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். இந்தாங்க மேடம். லிஸ்ட்லாம் எனக்கு வேண்டாம். அந்த லிஸ்ட்ல சுடரோட சம்பந்தப்பட்டவங்க நம்பர் ஏதாவது இருக்கா? அதையும் செக் பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப சர்ப்ரைசிங்கா அந்த சுடரோட சம்பந்தப்பட்ட மல்லி, விஜய், கதிரேசன், ரகு இவங்க எல்லாரோட நம்பரும் அந்த டவர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேடம். அப்படியா? குட். இவங்க எல்லாருமே அந்த சமயத்துல அங்கதான் இருந்திருக்காங்களா? ஆமா, எல்லாருக்கும் அங்க என்ன வேலை? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவங்க எல்லாரோட நம்பரையும் ட்ராக் பண்ணுங்க. இவங்க நம்பர்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் கால் போகுது, யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வருது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா வழக்கமான நம்பர் இல்லாம அன்யூஷுவலா யார்கிட்ட இருந்தாவது கால் வருதான்னு செக் பண்ணுங்க. அப்படி அன்யூஷுவல் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சைபர் கிரைம் டீமோட ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். ஓகே, போங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
மேடம் சைபர் கிரைம்ல பேசிட்டேன் மேடம். அவங்க எல்லா நம்பரையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுடரோட சம்பந்தப்பட்ட எல்லாரோட நம்பரும் ஆக்டிவா தான் இருக்கு மேடம். ஒரு நம்பர் மட்டும் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஆ, என்ன நம்பர்? யாரோட நம்பர்? கவின் ஒருத்தனோட நம்பர் மேடம். எப்பல இருந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு? மர்டர் நடந்த அடுத்த நாள்ல இருந்தே சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க மேடம். அப்ப அந்த நம்பரை க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லுங்க. அந்த நம்பர் எப்ப ஆன் ஆனாலும் உடனே எனக்கு தகவல் சொல்ல சொல்லுங்க. சரிங்க மேடம். இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சஸ்பெக்ட நெருங்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த கவினை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். ம். மல்லி டைம் ஆயிடுச்சு, இன்னும் வெண்பாவை காணோம். வர டைம் தாங்க, இப்ப வந்துருவா. டாடா ஓ வந்துட்டாளே. மல்லிமா என்ன ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? என்னை விட்டு எங்கேயாச்சும் போறீங்களா? உன்னை விட்டுட்டு நாங்க எங்க செல்லம் போயிருக்கோம், உன்னை கூட்டிட்டு போக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போறோம் மல்லிமா? 2 days ட்ரிப், நம்ம ஏற்காடு போறோம். ஏற்காடா? ஆமா. ஹை ஜாலி. ஏற்காடு நான் போனதே இல்ல டாடா. மல்லி, நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன், நீங்க 2 பேரும் தான் போறீங்க. வெண்பா வர போறதில்ல. ஏன் அத்தை? எனக்கு ஸ்கூல் 2 நாள் லீவ் தானே. வெண்பா செல்லம், டாடாவுக்கும் மல்லி அம்மாவுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரட்டும். அவங்க 2 பேர் கூட போனா உனக்கு போர் அடிக்கும். நாம இங்க இருந்து பீச், பார்க், தீம் பார்க்னு நல்ல ஜாலியா ரவுண்ட் அடிக்கலாம். உன்னை ஐஸ்கிரீம்லயே குளிக்க வைக்கிறேன். என்ன சொல்ற? அண்ணி, வெண்பாவே வரலன்னு சொன்னாலும் நாங்க விட்டுட்டு போறதா இல்ல. வெண்பா வரலன்னா ட்ரிப் கேன்சல். அதனால நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. தம்பி, நீங்களாவது கொஞ்சம் மல்லி கிட்ட சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை தானே. மல்லி சொல்ற சொல்ல என்னால எப்படி தட்ட முடியும்? இது ராஜா மாதா உத்தரவு. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன பண்றது? அத்தை, அப்ப நான் போய் கிளம்பவா? ம், ஏதோ நான் சொன்னாதான் நீ கிளம்ப போற மாதிரி கேக்குற. நீ தான் போறதுக்கு ரெடி ஆயிட்டியே. நீங்க 3 பேரும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? மயிலும் அத்தை வீட்டுக்கு போயிட்டா. பேசாம நானும் உங்க கூட வரேன். சூப்பர் நாகு. நீங்க எப்போ எங்களோட அவுட்டிங் வந்தது இல்லல்ல? வாங்க எல்லாரும் ஜாலியா ஒண்ணா போலாம். வாங்க வாங்க. ம். போ 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 போ. சுடர் கேஸ்ல 2 பேர்ல ஒருத்தர் ஜெயிலுக்கு போவாங்க, இன்னொருத்தர் வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா எல்லாரும் குடும்பத்தோட ஜாலியா ட்ரிப் போறாங்களே. இவங்க சந்தோஷத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாதா? நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குதே. என்ன பண்றது? என்ன ராஜி, நல்லா இருக்கியா? சுடர் செத்து போயிட்டதும் நீ நிம்மதி ஆயிட்டியா? சுடரோட உன்னோட ரகசியமே எரிஞ்ச சாம்பல் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பியே. உலகத்துல எந்த ரகசியமும் அப்படி மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆகாது ராஜி. நீ ரேணுகாவை கழுத்தை மிதிச்சு கொலை பண்ண விஷயம் இப்ப எனக்கு தெரியும். ஒரு வாக்குமூலம் மாதிரி நீயே சொல்ற அந்த வீடியோ இப்ப என் கையில இருக்கு. நாம டீல் பேச ஆரம்பிக்கலாமா? சீக்கிரமே கால் பண்றேன். ஒரு புது டீலுக்கு ரெடி ஆயிரு. போச்சு, சுடரோட இந்த விஷயமும் ஒளிஞ்சு போச்சுன்னு நினைச்சா இப்ப புதுசா ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கானே. இப்ப என்ன பண்றது? இந்த செவரு என்ன காவு வாங்க காத்திருக்கோ தெரியல. ரகு, மேடம் வாங்க. வெரி சர்ப்ரைசிங். ஒரு கால் கூட பண்ணல. சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்களும் நானும் நினைச்சா நம்ம மீட் பண்ற நிலைமையில நாம இருக்கோம். அது உண்மைதான் மேடம். சுடர் மர்டர் கேஸ் நம்ம பக்கம் திரும்பல. ஆனாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன மேடம், ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. வேற ஏதாவது பிரச்சனையா? பதட்டமா தான் இருக்கேன் ரகு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன பத்தின ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
சுடர் என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அதனாலதான் ரொம்ப அவன் மேல கோவமாயிட்டீங்க. அவளை ஆளை காலி பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணது கூட அந்த விஷயத்துக்காக தானே? அதான் அந்த சுடர் இப்ப இல்லையே, அப்புறம் என்ன பிரச்சனை? சுடரே இல்லாம போயிட்டா. ஆனா இந்த பிரச்சனை இன்னும் முடியல ரகு. இப்போ இன்னொருத்த அந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றான். இன்னொருத்தனா? ஷோ, இன்னொருத்தியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு சுடர் போலவே என்ன பிளாக்மெயில் பண்றான். சுடருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கும் தெரியும். கூடிய சீக்கிரமே ஒரு டீல் பேச வரேன்னு சொல்றான். எனக்கு தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. மை காட், அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இன்னும் கண்டினியூ ஆகுதா? எப்படி அது சாத்தியம்? சுடர் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனப்போ அவ கூட வேற யாராவது இருந்தாங்களா? அவ கூட ஒருத்தன் இருந்தான்னு வெண்பா கூட சொன்னான். அவ கூட இருந்தவன் தான் இந்த வேலையை பண்றான்னு நினைக்கிறேன். என் கூட இருந்த ஒருத்தன் கொஞ்ச நாளா தலைமறைவா இருக்கான். கொஞ்ச நாளா லைனுக்கே வராம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அந்த ராஸ்கல் தான் என்கிட்ட இருந்து 40 லட்சம் ரூபாயை அடிச்சிட்டு போய் சுடர்கிட்ட கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் தான் இந்த வேலையை பண்றானான்னு நினைக்கிறேன். யோசிக்கிறேன் மேடம். ரகு, நீங்களே இப்படி போலம்னா நான் என்ன பண்றது? எனக்கு உங்க டீம் ஆளுங்க யாரு, சுடரோட ஆளுங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீங்க எல்லாருமே ஒரே டீம் தானா? தனித்தனியா பிரிஞ்சு என்கிட்ட கேம் விளையாடுறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ மேடம், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் எப்பவும் என் கிளையண்ட்டுக்கு உண்மையா இருப்பேன். சில விஷயங்களை மறைப்பேன். அது கூட அது தேவையில்லாத விஷயங்கிறதுனால தான் அதை மறைப்பேன். ஆனா டபுள் கேம் விளையாடவே மாட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற பதட்டத்துல நான் உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஆகுது. அந்த கவினோ நவீனோ ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே, அந்த ராஸ்கல் எங்க இருந்தாலும் உடனே தூக்கிட்டு வாங்க. அப்படியே அவன் கழுத்துல என் காலை வச்சு அவனை நசுக்கி கொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மேடம், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அவனை தூக்கிட்டு உங்க லைனுக்கு வரேன். ஆனா ஒரு விஷயம் மேடம், ஏதோ ரகசியம்னு சொன்னீங்களே, அத என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு ரகு? அத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னொரு சமயத்துல நீங்களே என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கா? சேச்சே, அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களோட பவர் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சா அத வேற மாதிரி டீல் பண்ணலாமான்னு யோசிக்க தான் கேட்டேன். இதோ உங்களை மாதிரி தான் அந்த சுடரும் சொல்லிட்டு இருந்தா. நீங்க என்னோட குரு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா கடைசியில அவ தான் ஏன் ரகசிய வச்சு என்ன மிரட்டினா. அதனால என்னால யாரையுமே இப்ப நம்ப முடியாது. ஓகே, அத சொல்ல வேணாம்னா சொல்ல வேண்டாம். நான் அந்த கவினை தேடி புடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன். அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பேசிக்கலாம். சரி, எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க ரகு. சரி, நான் வரேன். நம்ம பசங்க ஏஐ எல்லாம் தொழில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கில்லாடிங்களா தான் இருக்காங்க. கவின், உன்னை சீக்கிரம் தூக்குறண்டா. இடியட். ஏங்க, இப்படி திடீர்னு கிளம்பி ஒரு புது இடத்துக்கு வர்றது மனசு லேசாக்கிடுது இல்ல? ஆமா மல்லி. ஆமா மல்லிமா, ஜாலியா இருக்கும், ஹாப்பியாவும் இருக்கும். இப்படி டூர் வருவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு தான் பெரியவங்க அப்பப்ப கோயில் குளம்னு கிளம்பி போகணும்னு சொன்னாங்க. நேரா டூர் போகணும்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்கன்னு தான் கோவில் போற கையோட அதையும் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஜனங்க வேலையவே கட்டிக்கிட்டு அழறாங்க. வருஷத்துக்கு 2 தடவை எங்கேயாவது டூர் போயிட்டு வந்துடணும் மல்லி. அப்பதான் மனசுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் யாரும் பேசக்கூடாது. நான் இந்த ஏற்காடு ட்ரிப்ப vlog ஷூட் பண்ணி என் சேனல்ல போட போறேன். எல்லாரும் சைலண்டா இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஃபேமிலியோட ஏற்காடு ட்ரிப் போயிட்டு இருக்கோம். ஏற்காடோட பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன். மலை மேல ஏற ஏற அப்படியே ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகுது. காதெல்லாம் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்துல இருக்கு.
சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே கிரீன் கிரீன் கிரீனா இருக்கு. இந்த மாதிரி கிரீன் பார்க்கிறது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது போல நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. Stay tuned with me friends. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை அமுத்திடுங்க. Thank you. பாருங்க கிரீனா இருக்கா? பாரு மல்லி, வெண்பா ப்ரொஃபஷனல் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டா. ஆ மல்லி, பக்கத்துல எங்கயாவது டீ குடிச்சிட்டு போலாமா? கொஞ்சம் டயர்டா இருக்கு. குடிக்கலாங்க. அப்ப எங்கயாவது டீ கடை இருந்தா நான் நிறுத்துறேன். ஐ ஜாலி. சீக்கிரம் வேகமா போங்க. ஓகேமா. The Chennai Silks in Mega Summer Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.